உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே. இல்லையே, அவ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலைங்க. ஜனனிக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க உயிரோட இல்லைன்னு தானே சொன்னா? இல்லதான். கல்யாணம் ஆகும்போது பக்கத்துல இல்லையேன்னு நினைச்சுதான். ஜனனி, அதுக்காக வளர நான் உனக்காக இருக்கேன். அம்மாவா நான் இருக்கேன் உனக்கு. அழாது. இத பாரு, அழாத. கல்யாண பொண்ணு இப்படி அழுமுஞ்சா இருப்ப? சிரி சிரி ஜனனி, சிரி. சிரின்னு சொல்றல, சிரிமா. இப்படிதான் இருக்கணும். இப்பதான் நல்லா இருக்கு. அப்புறம் மண்டபத்துக்கு போகும்போது எதையும் மறந்துடக்கூடாது. கல்யாண பட்டு புடவை, நகை, மாங்கல்யம், மாத்து ட்ரெஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இப்பவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல எல்லாம் மறந்து போயிடும். சரியா? சரி. சமத்து. அம்மா. என்னம்மா சொல்லு. அம்மா, உங்களை நான் அத்தனை கூப்பிடவா? இது என்ன கேள்வி? இதுக்கு நான் எப்பன்னு இருக்கேன். நீ என்ன அத்தனை கூப்பிட மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அத்தனை கூப்பிடவான்னு கேக்குற? இன்னொரு வாட்டி கூப்பிடு. எனக்குள்ள என்னவோ பண்ணுது ஜனனி. இன்னொரு தடவை சொல்லு. என்ன நீ அத்தனை கூப்பிட்டதுனால இன்னும் 2 நாளைக்கு எனக்கு பசிக்கவே பசிக்காது போ. தங்கம். இப்படி ஒரு அற்புதமான அத்தையை ஏமாத்துறது என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதோ பெரிய தப்பு பண்றேன்னு உள்ள வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ரம்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒரு நியூசன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதான் லேட்டு. எல்லா டீடைலையும் நான் அனுப்பிட்டேன். இனிமே நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும். சூப்பர் சூப்பர் ரம்யா. இங்க பாரு, சிவா தாலி கட்ட போறது உனக்குதான். சிவா ஜனனிக்கு இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களை நம்பிதான் எல்லாமே பண்றேன். சாமி மாதிரி உங்களை நம்பிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கணும். ரொம்ப டீப் லவ்வோ? சின்ன வயசுல இருந்து, எந்த வயசுல இருந்துன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு லவ். பக்காவா பிளான் பண்ணி அடிங்க. ரிசல்ட் எனக்கு சாதகமா, அதாவது நமக்கு சாதகமா இருக்கணும். சரி ரம்யா. என்ன பிளான்? என்ன பண்ண போறாங்க? ஏதோ தப்பா இருக்கு. போன்ல பேசினது யாருன்னு கண்டுபிடிக்கணும்.
இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நானே முன்னால நின்னு எல்லா வேலையும் செய்வேன். போட்டோ தானே எடுத்த, புடவைய ஒன்னும் எடுக்கலையே. நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க. உன்னை நினைச்சதான் எனக்கு சிரிப்பா வருது. நடக்கும்போது உனக்கே தெரியும். சர்ப்ரைஸ் இப்பவே சொல்லிட்டா அதுல த்ரில் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன ஜனனி, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. என்னாச்சு? தூக்கம் வரல. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு உனக்கு தூக்கம் வரலையா? நாளைக்கு நல்லது நடக்கணுமேன்னு நினைச்சு தூக்கம் வரல. ஜனனி, நமக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல, அதனால எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு தான் நல்ல ஞாபகம் இருக்குமே. எப்படி சொல்றது? நாளைக்கு நடக்க போறது எனக்கும் முத கல்யாணம் மாதிரி. ஏய், என்ன சைலண்ட் ஆயிட்ட? அப்படிதான். எப்படி? நமக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்றாங்க சிவா. உண்மையாவா? யாரு? யாரோ, ஆனா நான் சொல்றது உண்மை. டேய், காமெடி பண்ணாம தூங்கு. நல்ல நேரத்துல மண்டபத்துக்கு போகணும். கொஞ்சம் முன்னாடியும் போகக்கூடாது, கொஞ்சம் லேட்டாகவும் போகக்கூடாது. இல்லைன்னா பாட்டி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சரியா? தூங்கு. நீங்க படுங்க. குட் நைட். இந்த நம்பர் தான் லாஸ்ட் காலா இருக்கு. சரி, எதுக்கும் டயல் பண்ணி பார்க்கலாம், யாருன்னு பார்ப்போம். இவ வேற தூங்குற நேரத்துல. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சாதான் என்ன தூங்க விடுவா போல இருக்க. ஹலோ ரம்யா. ஏய், நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணாத. நான் தான் சொன்னேன்ல, நம்ம பேசினது கண்டிப்பா நடக்கும். இப்ப நீ எதுக்கு இப்படி கண்ட நேரத்துல கால் பண்ணி என் உசுர வாங்குற? மேகலை, இங்க பாரு, நீ ஹாப்பியா புறப்பட்டு மண்டபத்துக்கு வா. நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.